விவசாயிகள் ஜனநாயக நாட்டில் போராட அனுமதி இல்லையா என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்புச் சங்க மாநில தலைவர் ஐயாகண்ணு கேள்வி எழுப்பியுள்ளார். சமீபத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது காவல்துறையினரால் தாக்கப்பட்டனர். இதுகுறித்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினியிடம் விவசாயிகளை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனுவை அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஐயாகண்ணு, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்கு விவசாயிகள் போராட அனுமதி இல்லையா? விவசாயிகள் கைது செய்யப்பட்டவுடன் அவர்களை விடுவிக்க சக விவசாயிகள் போராடும் பொழுது காவல்துறையினர் அவர்களை தாக்குவது ஏன்? எனவே விவசாயிகளை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளேன். அவர் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் போதை இல்லாத மாநிலமாக மாற வேண்டும், சாராயம் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும், கள்ளம் தமிழகத்தில் அனுமதி கூடாது என தெரிவித்தார். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நெல்லு தான் விவசாயம் பண்ணோம். கரும்பு வாழையெல்லாம் போட்டால் வாயை அழிஞ்சிருன்னு சொல்லி ஒரு வருவாய் நீதிபதி செல்வராஜ் என்பவர் திருச்சியில் ஒரு உத்தரவு போட்டு விவசாய கரும்பு போட்டாலாம் விவசாய மேடேறு, வாழை போட்டவங்களாம் மேடேறு அப்படின்னு மிரட்டுறாரு. அது சம்பந்தமாக சென்னைக்கு சென்று சிஆர்ஏ கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிறவர்களெல்லாம் பார்த்து மனு கொடுக்க போகலான்னா எங்களை காவல்துறை தடுத்து போக விட மாட்டேன்டுச்சு. சட்டசபை ஆரம்பிச்சிருக்கு, நீங்கள் போய் அங்கே மறியல் பண்ணிடுறீங்க, போகக்கூடாது அப்படின்னு தடுத்துருச்சு. சரி, தடுத்துட்டா விவசாயிகளை தடுக்கிறாங்களேன்னு விவசாயி டவரில் ஏறினாங்க உறையூரில் சிஎஸ் ஆஃபீஸ்கிட்ட. அதை ஒரு எஸ்ஐ பிடிச்சி அடிக்கிறார் விவசாயியை. அவங்க இன்னொருத்தர் வினோத் எஸ்ஐ வினோத் ஞானசேகரம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். விவசாயியை போராட்டமே நடத்த, ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துவது தான் உரிமை. நாங்கள் பஸ்ஸை மறிக்கல, ரயிலை மறிக்கல, எதையும் மறிக்கல. ஜனங்களுக்கு பப்ளிக் மறிக்கு ப்ராப்பர்ட்டியை நாங்கள் டேமேஜ் பண்ணல. இப்போ அந்த டவரில் ஏறினா அவங்கள பிடிச்சி அடின்னு அடித்து 4 பேர்த்த 3 பேர் இப்போ பெட்டில் இருக்காங்க 3 நாளாக. அவங்கள என்ன பண்ணியிருக்கேன்னு கமிஷன்கிட்ட கேட்க வந்தோம். இல்லை இங்கே போராட்டம் நடத்துறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்க வந்தோம். மேலே நடவடிக்கை எடுத்து நான் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்கிறேன். கண்டிப்பாக அவங்க நான் நடவடிக்கை எடுப்பேன். இந்த நாட்டினுடைய கண் விவசாயிகள் உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறி கமிஷனர் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் அந்த நடவடிக்கை எடுக்கிறேன். விவசாயியை தாக்குவது தவறு, கேஸை போடணும். நீங்கள் தப்பு பண்ணால் அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது. நான் தாக்குவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்டிப்பாக அந்த வார்த்தையில் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. எடுப்பார்கள் நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்குது சார். இந்த சாராயத்தையே ஒழிச்சிருக்கணும். சாராயத்தை இல்லாமல் போயிருந்துருப்போம். மதுக்கடையிலே எல்லா கடையும் மூடி இருக்கணும். அரசாங்கால் தான் இந்த நாட்டை நடத்துவதற்கு வருமானம் வருதுன்னு நடத்துகிறாங்க. அது விலை ஜாஸ்தி இருக்கிறதுனால விலை கம்மியானதுக்கு போய் வாங்கி குடிச்சு இது மாதிரி முடியாத அங்கே செத்தவெல்லாம் யாரும் நினைக்கிறீங்க? பாதி பேர் விவசாயி. அதனால் இந்த சாராயத்தையே ஒழிச்சிருக்கணும். சாராய கடையே இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் தலைவர் இந்த சமயபுரம் கோயில்கிட்ட பாருங்கள், கோயில் மேலேயே 2 சாராய கடை இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே. அந்த 2 என்ட்ரன்ஸில் சாராயத்தை குடிச்சு கோயிலுக்கு போகிற பொம்பளையெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறான். அம்மனமாக படுத்து கிடக்கிறாங்க. யார் கேட்குறா? கலெக்டரை மனு கொடுத்து சாராய கடை மூடணும். சாராய கடையை மூடினால்தான் தமிழகத்துக்கு விமோச்சனம். வருங்கால சந்ததியாவது நல்லா இருக்கும். இல்லாட்டி குடிச்சு இது மாதிரி விலை ஜாஸ்தி இருக்குது பிராந்தி, அதனால் நாட்டு சாராயத்தை குடித்து சாவறான். கல்லு கடையை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்களே, அது ஐயா நாங்கள் போதையே இருக்கக்கூடாதுங்கிறோம், போதையே ஆகாதுங்கிறோம். எல்லாத்தையுமே போதை இல்லாமல் தமிழ்நாடு எவ்வளோ வளமாக இருந்துச்சு, எவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு தமிழ்நாடு. இன்றைக்கி அந்த நிலைமை மறுபடியும் வர வேண்டும். ஒரு பக்கத்தில் மோடி ஐயா வெறும் வடநாட்டுக்காரங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. பேங்கில் போனால் எல்லாம் வடநாட்டுக்காரங்க, ரயில்வேக்கு போனால் வடநாட்டுக்காரங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போனால் 180 பேர் வடநாட்டுக்காரங்க. மோடி ஐயா அப்படி பண்ணிட்டுருக்காரு. இங்கே இருக்க இளைஞர்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த மதுக்கடைகள் எடுக்கப்பட வேண்டும், சாராய கடையெல்லாம் எடுத்துறணும். எல்லாம் எடுத்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். எங்கள் பக்கத்தில் பாண்டிச்சேரி, பக்கத்தில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா 4 மாநிலத்திலும் இதுக்கு சாராயம் இருக்குது, பிராந்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம தமிழகத்தில் அப்படி கொண்டாந்து அங்கே போய் குடிக்க மாட்டேன் நிச்சயம் இருக்குது சார். நம்ம முதல்ல நம்ம பையனை நல்லா இருக்குன்னு நம்ம நினைப்பு வைப்போம். அதை காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை இல்லையா? அங்கே போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இங்கே நம்ம அழிக்கக்கூடாதுல, நம்மளே நம்ம அழிச்சக்கூடாது தான் எங்களுடைய பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னா கல்லுக்கடை திறந்தால் மட்டும்தான் முடியும் சொல்லி இல்லை பூர்ண அது சும்மா கல்லுக்கடை இன்னும் அதோட டேஞ்சர் தெரியுங்களா?
இதையாவது இது ஒன்றும் கிடையாது. நான் அந்த காலத்தில் எனக்கு தெரியும், எனக்கு வயசு 79 80 ஆகுது. 40 வருஷமாக கல் இருக்கும்போது குடிச்சிட்டு எப்படி தெரியுமா ஆற்றுல வந்து செத்தான் காவிரிக்குள்ளே எத்தனை பேர். எதுவுமே இருக்கக்கூடாது, கல்லும் சரி சாராயமும் சரி எதுவுமே இல்லாமல் பூரண மதுவிலக்கு தமிழகத்துக்கு வர வேண்டும். இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கல்லுலையும் போதை மாத்திரம் கல்லுலையும் வந்து ஆபத்து இருக்கு. ஐயோ இருக்கு, அவ்வளோதான், அழிஞ்சிருவான். விவசாயிகள் ஜனநாயக நாட்டில்